ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டையே பதற வைத்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். கடந்த மார்ச் 2ஆம் தேதி வந்து புதுச்சேரியில் தன்னோட குழந்தைய ஆர்த்தி 9 வயசு குழந்தைய காணோன்னு சொல்லி பெற்றோர் அங்கே இருக்க காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதன்படி அந்த போலீஸார் அந்த ஏரியாவுக்கு போய் விசாரணை பண்ணுறாங்க. அப்போ சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது அங்கே இருக்க சாக்கடையில் ஒரு மூட்டை தண்ணிக்குள்ளே மூட்டை தெரியுது. அந்த மூட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த 9 வயசு குழந்தை ஆர்த்தின்னு சொன்னால அவங்க அந்த குழந்தை சடலமாக கிடைக்கிறாங்க. அந்த குழந்தை எப்படி இறந்தாங்க அப்படின்னு பிரேத விசாரணையில் அறிக்கைப்படி என்ன தகவல் கிடைக்குதுன்னா, அந்த குழந்தை இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொல்லி தெரிய வருது. அதன்படி அங்கே சந்தேகத்துக்கிடமாக 2 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. யாருன்னா 19 வயசு கருணாஸ் அப்படிங்கிற பையனும் 57 வயசு விவேகானந்தன் அப்படிங்கிற வயசான ஆளையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருமே கஞ்சாவுக்கு அடிமையானவங்கன்னு சொல்கிறாங்க. அதன்படி அவங்கள அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் வச்சு விசாரிக்கும் போது அவங்க 2 பேருமே குற்றத்தை ஒப்புக்கொண்டாங்க. நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லி ஒப்புக்கொண்டாங்களாமா. அதன்படி அவங்கள கேஸெல்லாம் இது பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த 57 வயசு விவேகானந்தன் சொன்னல அவங்க கல்யாணமாகி குழந்தைகள் இருக்காமா. ஆனால் இந்த விவேகானந்தனோட நடத்த சரியில்லாதனால அவரோட மனைவி இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது கஞ்சா கடுமையாக இருந்தனால அவரோட மனைவி இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க 2 பேர் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க மற்ற சக கைதிகள் இவங்க மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்களாமா. அதனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேருக்கு மட்டுமே தனியாக ஒரு சிறை கொடுக்குறாங்க. அந்த சிறைக்குள்ளே இவங்களை அதாவது கருணாஸ் அப்புறம் விவேகானந்தன் இவங்க 2 பேர்த்தையும் அடைச்சி வச்சிட்றாங்க. அடைச்சி வச்சதுக்கப்புறம் மறுநாள் என்ன ஆகுதுன்னா, இந்த விவேகானந்தன் அப்படிங்கிறவங்க தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடுறாங்களாமா. அங்கே குளிக்கிற சோப்பு இருக்குல்ல, குளிக்கிறதுக்கு வச்சுக்கிற சோப்பு எடுத்து சாப்பிட்ற மாதிரி வாயில் போட்டு தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டோன்னே அந்த கருணாஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கத்தி கூச்சலிட்டு போலீஸ்காரங்களை கூப்பிடுறாங்க. அதன்படி போலீஸ்கார் உள்ளே பார்க்கும்போது இந்த முதியவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற சோப்பு எடுத்து வாயில் போட்டு தற்கொலை முயற்சி ஈடுபட்டு இருக்கும்போது இந்த போலீஸ்கார் இவர் வயசானவர் காப்பாற்றிடுறாங்க. இங்கே இன்னொரு சம்பவத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். இது என்னென்னா, சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் தான். இதில் நான் அந்த தம்பதியோட பெயர் சொல்ல விரும்பலை, குழந்தைகளோட பெயரும் சொல்ல விரும்பலை. பெற்றோர் அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. இப்போ ஆண் குழந்தைக்கு 7 வயசு, பெண் குழந்தைக்கு 4 வயசு ஆகுது. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னோட பையனை டியூஷனில் கொண்டே விட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கிட்ட 4 வயசு பாப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் டிவியில் கார்ட்டூன் பார்த்துட்டு உட்காந்துட்டுருமா, நான் கொண்டு அண்ணனை டியூஷனில் விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டியூஷனில் கொண்டே விட்டு வரக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான், பக்கத்தில் தான் இருக்குங்க. போயிட்டு பார்க்கும்போது குழந்தைய காணோம். அதுக்கப்புறம் அவங்க அந்த தம்பதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க போலீஸ்காரன் எல்லா பக்கம் தேடுறக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொந்தக்காரங்க. அவங்க பேர் மீனாட்சி சுந்தரம் ராஜம்மாள். அந்த தம்பதி அந்த மீனாட்சி சுந்தரமுக்கு கிட்டத்தட்ட 57 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, வயசான தம்பதி தான். அவங்ககிட்ட சொல்லிட்டு டியூஷன் கூட விட்டு பார்க்கும்போது குழந்தைய காணோம். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போலீஸ் விசாரணை பண்ணும்போது அங்கே இருக்கிற எல்லா வீட்டையும் தேடி பார்க்குறாங்க. எந்த வீட்லேயும் எந்த தடையுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இந்த மீனாட்சி சுந்தரம் ராஜம்மாள்னு சொன்னேன்ல, அவங்களும் இந்த போலீஸ் கூடயே எல்லாரும் சேர்ந்து தேடிக்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டிலேருந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பாத்ரூமில் ஒரு அரிசி மூட்டை கிடைக்கிது. பாத்ரூம்குள்ளே அரிசி மூட்டை எதுக்கு போக போகுது? அரிசி மூட்டையை அந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த 4 வயசு குழந்தைன்னு சொன்னாங்களேங்க, அந்த குழந்தை இறந்த நிலையில் சடலமாக கிடச்சிக்குது. அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் பிரேத பரிசோதனைகளாக கொடுக்கும்போது அந்த குழந்தையும் அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்டுக்குதுன்னு தெரிய வருது. அவங்களுக்கு சந்தேகத்துக்கு இடமா யார் இருக்காங்கன்னு விசாரிக்கும் போது அந்த மீனாட்சி சுந்தரம் ராஜம்மான்னு சொன்னல 57 வயசு முதியவர், இதுக்கு அவங்க சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க தான் இந்த தப்பு செஞ்சதுன்னு சொல்லி தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு விசாரணை செய்யும் போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அந்த குழந்தைய வீட்டில் அவங்க வீட்டில் டிவி பாட்டு இருந்துக்குது. அந்த குழந்தையோட வீட்டில் டிவி பாட்டு இருந்துக்குது. அப்போ அந்த மீனாட்சி சுந்தரம் ராஜம்மாள் 2 பேர் நீ வாமா, அம்மா வர வரைக்கும் எங்கள் வீட்டில் உட்காந்து டிவி பார்ப்பியாம்மா, தனியாக உட்கார வேண்டான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மீனாட்சி சுந்தரம் 57 வயசான ஒரு ஆள் அந்த குழந்தைய தகாத முறையில் தொட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த குழந்தை கத்தி இருக்குது. அதுக்கு உடந்தையாக ராஜம்மாளும் இருந்திருக்காங்க. அவங்களோட மனைவி மீனாட்சி சுந்தரத்தோட மனைவி ராஜம்மாளும் சேர்ந்து இந்த குழந்தையோட வாயை பொத்திட்டு அவர் கணவர் என்ன பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உடந்தையாகவே இருந்திருக்காங்க. கடைசியில் இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி எப்படி தெரிய வருதுன்னா,
அந்த குழந்தை வந்து சடலமாக கிடச்சில பாத்ரூமில் அந்த குழந்தையோட கம்மல் வந்து ஒரு கம்மலை காணோம். அது எல்லா பக்கத்து வீட்டிலலாம் தேடி பார்க்கும்போது அந்த மீனாட்சி சுந்தரத்தோட பெட்டு இருக்கும்ல வீட்டில், அந்த பெட்லேருந்து அந்த ஒரு கம்மல் வந்து எடுத்துக்கிறாங்க. அது ஒரு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இந்த மீனாட்சி சுந்தரத்தோட பெட்டில் இருக்க அந்த பஞ்சு இருக்கும்ல, அந்த பஞ்சு இந்த குழந்தையோட சடலத்தில் ஒட்டிகிட்டு இருந்துக்குது. அந்த பஞ்சு இந்த பஞ்சு ஒன்று தான் சொல்லி இது பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து அந்த குழந்தை வந்து கட்டி வச்சுருந்தாங்களே சாக்கு மூட்டை, அந்த சாக்கு மூட்டை வந்து வேறு பக்கத்து வீட்டில் யாருமே அந்த அரிசி வாங்க மாட்டாங்களாமா. அது அந்த மீனாட்சி சுந்தரம் தம்பதி மட்டும்தான் இந்த அரிசி வாங்கி யூஸ் பண்ணுறாங்களாமா. இதெல்லாம் அடிப்படையில் வந்து அவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்போ 2019 நடந்தது இந்த விஷயம். அப்புறம் வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க, எல்லா இவங்க தான் ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஆனால் அடுத்தடுத்து வாய்தா வந்து இவங்களுக்கு வந்து கைதே செய்யலை. அடுத்த வாரம் வாங்க, அடுத்த மாதம் வாங்க அப்படின்னு தள்ளி போய் 2022 தான் இவங்களுக்கு வந்து கைது செஞ்சு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. எப்போ 2019 இந்த குழந்தைக்கு நடந்தது, 2022 தீர்ப்பு வருது. 3 வருஷம் கழிச்சு இந்த குழந்தைக்கு வந்து இந்த குழந்தை அநியாயமாக பாலியல் வன்கொடுமை பண்ணி இறந்ததுக்கு தீர்ப்பு வந்து 3 வருஷம் கழிச்சு வருது. அதன்படி வந்து இவங்க போலீஸார் வந்து இவங்களை கைது செஞ்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அந்த 57 வயசான ஆளுன்னு சொன்னேன்ல, அந்த மீனாட்சி சுந்தரம், அவருக்கு வந்து இந்த 3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 60 வயசு ஆயிடுச்சு. 60 வயசு ஆனால் என்னாச்சு, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்து ஜெயிலுக்கு போகிறக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் ராஜம்மான்னு சொன்னேன்ல, அவங்க ஒய்ஃபு, அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போய் ஆயுள் தண்டனை கைதில் அந்த இது பண்ணி அவங்கள மட்டும் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இப்போது இதில் ஏன் இந்த கேஸை வந்து நான் இழுத்தேன்னா, இந்த நிலைமை நம்ம ஆர்த்தி பாப்பா 9 வயசு ஆர்த்தி பாப்பாவுக்கு நடக்கூடாது. இந்த குழந்தைக்கு வந்து இப்போ 10 நாள் ஆயிருக்கா, எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து போகிறான்னா அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 20 நாளுக்குள்ளே அந்த குற்றவாளிக்கு வந்து தண்டனை நம்ம வாங்கி கொடுக்கணும். இந்த குழந்தைக்கும் அடுத்து வாய்தான்னு சொல்லி நம்ம வந்து தப்பிக்க விடக்கூடாது. இந்த குழந்தைக்கு கரெக்டான நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த குழந்தைக்கு வந்து உரிய நியாயத்தை வந்து நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைக்கு வந்து அடுத்து நிகழாதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது. அவன் இதே மாதிரி தற்கொலை முயற்சி செய்கிற நான் பைத்தியம் ஆயிட்டேன்னு சொல்லி ஒன்றா அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலில் உட்காந்து பண்ணிட்டு இருப்பான், நம்ம உட்காந்து பார்த்துக்கிறதா சொல்லுங்கள்? அவன் ஜெயிலில் ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பான், நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறதா? அவனுக்கு வந்து கரெக்டான தண்டனை ஆயுள் தண்டனை, இல்லாட்டி அவன் வந்து உயிரோடு இருக்கக்கூடாது. அவன் உயிரோடு இல்லாத தண்டனை என்ன தண்டனையோ அதை கொடுங்க. எல்லாரும் நாங்கள் சந்தோஷப்படுவோம். சீக்கிரமாக அந்த குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். கூடிய சீக்கிரம் அந்த 2 பேருக்குமே கரெக்டான ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு என்ன கடுமையான தண்டனை, இந்த சட்டத்தில் என்ன கடுமையான தண்டனை இருக்குதோ அதை கொடுங்க. எல்லா போலீஸ்காரருக்கும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம். எல்லா பெற்றோரோட ஒரு கண்ணீர் மல்க பேட்டின்னு சொன்னீங்கன்னா இதுதாங்க. நீங்கள் தயவு செஞ்சு கூடி சீக்கிரம் அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருங்க. உங்களை தான் நாங்கள் நம்பி இருக்கோம். நன்றி.